வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீடாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தை அது இஷ்டத்துக்கு மூதாதையர் கொடுத்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக, மூதாதையர் செய்த தவப்பலனாக, தன் வாழ்வில் இனிமையை கூட்டக்கூடிய அறிவாற்றல் மூலமாகவும், தன்னுடைய கௌரவத்தின் மூலமாகவும், தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக வாழ்க்கையில் வெல்லக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கான வெற்றி சூத்திரத்தை பார்ப்போம். இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன். சூரியன் எப்படி காலையில் 6 மணிக்கு எரிந்து ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் செட் ஆகிறாரோ, பகல் நேரத்தில் வெற்றியாளர்களாக, இரவு நேரத்தில் சோர்வாளர்களாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்க 24 மணி நேரத்திலும் திட்டம் தீட்டி தனக்கான வருவாய், தனக்கான குடும்ப ஈடு, தனக்கான குடும்பத்துக்கான நலம், தன்னை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக, தன்னுடைய தபோ பலன் மூலமாக, மூதாதனுடைய அனுபவ அறிவின் மூலமாக, ஜீன் ஆர்என்ஏ டிஎன்ஏ கரெக்டாக பயன்படுத்தி இதுதான் சரி இதுதான் தப்புன்னு தன் வாழ்க்கையை செம்மையாக சீராந்தி செல்லக்கூடிய இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க யாரெல்லாம் நட்பு கொண்டால் வெற்றி வரும், எளிதில் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய வாழ்க்கையை தூக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய தனுராசியும், காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேசராசியும் ஊட்ட நண்பர்கள். காரணம், இந்த 3 பேரும் நெருப்பு வீடு, 3 பேரும் ஷார்ட்டாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஐடியாலஜியை வச்சிருக்கக்கூடியவங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், காலத்தை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் உலகத்தில் வென்றவர்கள் அத்தனை பேரும் காலத்தை பயன்படுத்தியவராக இருப்பார்கள். இல்லை என்றால் காலம் நம்மை பயன்படுத்தினால் தோற்று விடுவோம். தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில ஒரே வித்தியாசம்தான். காலத்தை நாம் பயன்படுத்தினால் வெற்றியாளர், காலம் நம்மை பயன்படுத்தினால் தோல்வியாளர். வெற்றியாளர்கள் எந்த செயலுமே வித்தியாசமாக செய்ய மாட்டாங்க, ஆனால் வித்தியாசமான முறையில் செய்வாங்க. அதுபோல இந்த சிம்மராசிக்காரர்கள் சூரியனை போல் எந்த செயலையும் சிறப்பாகவும் சீராய்ந்தும் செம்மையோடும் செய்வாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய குருவின் வீடாக இருக்கக்கூடிய தனுராசி தனுர் லக்னக்காரங்க தான் சிறந்தவங்க ஜோடியாக இருப்பதற்கு. இந்த தனுராசிக்காரங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? வில்லு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அரசனை போல இருக்கிற அந்த சிம்மராசி வில்லை இயக்கும் போது தான் நினைத்த மாத்திரத்தில் தன்னுடைய இலக்கை எய்திடலாம் சிம்மராசி. இந்த தனுராசியும் பார்த்தீங்கன்னா அது மூதாதையினுடைய அனுகிரகத்தையும், மூதாதையினுடைய தவாற்றலையும், மூதாதையினுடைய வெற்றி சிம்பளையும் கொடுக்கக்கூடிய அந்த தனுராசிக்கு எது வேணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் வேணும். தன் அறிவு தனக்கு உதவும் என்று தெரிந்தாலும் தகவமைவுகள், தன்னுடைய நிகழ்தகவுகள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், புற சூழ்நிலை மாறணும், தனக்கு ஜெயிக்கிற நிலைமையா மாறணும் அப்படின்னா சூரியனுடைய பேராற்றல், அரச சம்பத்து, அரசனுடைய அனுகிரகம் வேணும்னா சிம்மராசியை நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நட்பு கொண்டாங்கன்னா அரச போக்குவரத்தா இருக்கட்டும், அரசன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அரச அலுவலக வேலை வாங்கணும் நிலைமை இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி குவிக்க, ஆளுமை திறனை மேம்படுத்த, ஆளுமை திறன் அடிப்படையில் 1000 பேர் 1,00,000 பேரை ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக திறமைக்கு ஆலோசனை தளபதிகளாகவும், ஆலோசனை மந்திரிகளாகவும், ஆலோசனை நண்பர்களாகவும், ஏன் வாழ்க்கை துணையாகவும் அமைஞ்சிங்கன்னா ஒரு அந்யோன்ய தம்பதியாக, ஒரு இணக்கமான தம்பதியாக, எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய இணைபிரியாத தம்பதியாக இந்த நெருப்பு வீடுகள் சிம்மமும் தனுசும் இயங்கும். அதே போல காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடா கூட முன்னிலைமையாக தன்னை வருத்தி தன் வாழ்வில் உயர்நிலையை அடையக்கூடிய மேசராசி மேச லக்னக்காரங்க சிம்மத்துக்கு உற்ற நண்பரா இருப்பாங்க. காரணம், செவ்வாய் என்பது தளபதி, சூரியன் என்பது தலைவன், அதாவது அரசன். அரசனுக்கு தளபதி தான் நினைத்த நாடுகளை வென்றி குவிக்க, தான் நினைத்த தன்னுடைய வெற்றி சூத்திரத்தை சரியானபடி வீரத்தால் நடைமுறைப்படுத்த இருவரும் உகந்தவர்கள். ஆகவே இந்த சூரியனுக்கு மேசம் நல்ல நண்பராக இருப்பாங்க. தன்னுடைய 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய மேசராசி தகப்பனை போல இருப்பாங்க. இந்த மேசராசிக்கு 5ஆம் வீடாக இருக்கக்கூடிய சிம்மராசி குழந்தை போல இருப்பாங்க. அப்போ ஒரு அந்யோன்யமான உறவும் நல்ல தகவலோடு ஒரு இணக்கமும் இருக்கும். இவங்க 2 பேரும் இணையும் போது சீக்கிரமாக முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு, அந்தஸ்தாக வாழக்கூடிய அமைப்பு, தனக்குன்னு ஒரு நல்ல வீடு அமைத்து கொள்ளுதல்,
கார் அமைத்துக் கொள்ளுதல், வாகனம் அமைத்துக் கொள்ளுதல், தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துறது, இது மட்டும்தான் இவங்க 2 பேரும் குறிக்கலா இருக்கும். காரணம், இவங்க மேஷன்றது முதன்மை தன்மையை குறிக்கக்கூடியது, முந்தி செய்தலை குறிக்கக்கூடியது, முதன்மையாக வேண்டும் என்ற எண்ணத்தை குறிக்கக்கூடியது. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏத்த வீடு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்க ஏத்த வீடு இருக்காது. காரணம், சூரியன் இவர்களுக்கு கொடுக்கும் போதே கிஃப்டை கொடுத்துதான் அனுப்பார். இந்த இயற்கை எந்த விதத்திலும் இவங்க எதிர்க்காத நிலையை தான் கொடுப்பார். ஆகவே இவங்களை எதிர்ப்பவர்களும் வலிமையற்றுதான் இருப்பார்கள். ஆகவே இவங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பை கொடுப்பவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா மேசராசி மேச லக்னக்காரங்க. இப்போ வலிமைக்கு வலிமையாச்சு, நட்புக்கு நட்பு ஆச்சு, உயர்ந்து முன்னேறி தன் வாழ்வை தான் உயர்த்தி கொள்ளும் திறன் கொண்ட சிம்மத்துக்கு எப்போதும் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய மேசம்தான் நல்ல ஒரு கோ பார்ட்னராக இருப்பாங்க. பணத்தை பற்றி சிந்திக்கிறதா இருக்கட்டும், படிப்பை பற்றி சிந்திக்கிறதா இருக்கட்டும், வாழ்வியல் முன்னேற்றம் அத்தனைக்கும் இவர்கள் சுகமான நல்ல நட்பை கொடுத்து, இணக்கமான நட்பை கொடுத்து வெற்றி பெற செய்வார்கள். இந்த மேசம் சிம்மம் இந்த கூட்டணியானது நெருப்பு சார்ந்து இருப்பதனால், நெருப்பு சார்ந்து இருக்கிற கோயிலாக திரு அண்ணாமலையாரை இந்த ஜோடிகள் சுற்றி வரும்போது மிகப்பெரிய வல்லாற்றல் தோன்றி நெருப்பின் உச்சமாக இருக்கக்கூடிய சூரிய பெருமானை வழிபாடு செய்வது, சூரியனுக்கான கோயில்களை வழிபாடு செய்வது, தினம் ஆதித்ய கிருதயம் கேட்பது, சூரிய நமஸ்காரம் தினம் செய்வதால் சிம்மராசிக்காரர்கள் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கலாம்.